ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றக்கூடிய விளக்கை பற்றி. பொதுவாக காலையிலே விளக்கேற்றுறது ரொம்ப சிறந்தது. அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தை ஏற்றுறது ரொம்ப ரொம்ப அதீத பலனை கொடுக்கும். அதை எப்படி ஏற்றுறது என்பதை பற்றி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதை பற்றி பார்ப்போவாங்க. பொதுவாக காலையில் நம்ம ஏற்றக்கூடிய விளக்கில் ஒன்று தான் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணிலேருந்து தொடங்கி சூரிய உதயம் ஆவறதுக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்துக்கலாம். இதுல ரொம்ப சரியான நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மணிலேருந்து 5:30 வரைக்கும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம குளிச்சுட்டு இந்த விளக்கை ஏற்றணுமா அப்படின்னா ஆமா. ஏன்னா காலையிலேயே குளிக்கணும் அப்படின்றதும் நம்மளுடைய கடமை தான். இதுல யாரெல்லாம் குளிக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு ரொம்ப முடியல, வயசானவங்களா இருக்காங்க, எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, காலையிலே எழுந்திரிச்சு குளிக்க முடியாது அப்படின்றவங்க நம்ம வந்து குளிக்காம முகம் கை கால் கழுவிட்டு நம்ம விளக்கேற்றலாம். யாரெல்லாம் கண்டிப்பா குளிக்கணும், அதுவும் தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாத விளக்கு ஆனவங்க, அதாவது 5 நாளுக்கு அப்புறம் இல்லற வாழ்க்கையில இருந்தவங்க, அப்புறம் முன்னாடி நாள் நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாக்கா, இவங்கெல்லாம் கண்டிப்பா நம்ம காலையில தலைக்கு குளிச்சுட்டு தான் நம்ம விளக்கு ஏற்றணும். அப்புறம் மற்றவங்க தூங்கும்போது இந்த விளக்கை ஏற்றலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். தாராளமாக ஏற்றலாங்க. தனியாக பூஜை அறை இருந்தால் தாராளமாக ஏற்றலாம். சிலர் வந்து ஹால்லே பூஜை ரூம் வச்சுருப்பாங்க, சின்னதாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க பூஜை அறைக்கு நேராக யாரும் படுக்காமல் பார்த்துக்கிட்டாலே போதும். அடுத்து வாசல் கூட்டிய பிறகு தான் இந்த பூஜை பண்ணணுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக வாசல்லாம் பெருக்கி தான் செய்யணும். ஆனால் இப்போ இருக்கிற இதில் அது அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து இருக்குது. சிலர் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அதனால இந்த நேரத்துல வந்து வாசல்லாம் கூட்ட முடியாது, திருடர்கள் பயம், அந்த பயம்னு இருக்கிறவங்க சாமி ரூம் கிட்ட மட்டும் நம்ம கூட்டி அந்த இடத்த தொடச்சிட்டு நம்ம பூஜையை செஞ்சுக்கலாம். முன்னாடி நாள் நைட்டு கிளீன் பண்ணி வச்சுட்டாக்கா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். மண் அகல் விளக்குல ஏற்றுறது ரொம்ப சிறப்புங்க. அதுவும் 5 விளக்கு ஏற்றுறது மிக மிக ரொம்ப நல்லது. ஒரு விளக்கு ஏற்றுறது மட்டும் வேண்டாம், அதை மட்டும் தவிர்த்துடுங்க. இந்த 5 விளக்கையும் ஒரே விளக்காக தான் ஏற்றணும் அப்படின்றது இல்லை. 5 விளக்கை நம்ம வந்து காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, மண் விளக்கு அப்படின்னு நம்ம பூஜை அறையில நிறைய வச்சிருப்போம். இதெல்லாம் சேர்த்து நீங்க 5 விளக்காவும் ஏற்றலாம். இல்லாட்டினா 5 அகல் விளக்கா ஏற்றுறதும் ரொம்ப நல்லது. ஆனா நம்மளுக்கு தேவை 5 விளக்கு ஏற்றணும், அவ்வளவுதான். சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு தூங்கணுமா அப்படின்னாக்கா தூங்கக்கூடாது. நம்ம இவ்வளவு வேலை செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருக்கோம்ன்றது தான் ரொம்ப முக்கியம். அப்படி தூங்கணும்னா உடம்பு ரொம்ப முடியாதவங்க தூங்கலாம், நல்லா இருக்கிறவங்க நம்ம தூங்கக்கூடாது. நம்ம அடுத்தடுத்து வேலைகளை செய்ய ஆரம்பிச்சா நம்மளும் அன்னைக்கெல்லாம் சுறுசுறுப்பா இருப்போம். இது நமக்கு அந்த நாள் ஃபுல்லாவே ரொம்ப பாசிட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைம்ல என்ன நினைத்து நம்ம விளக்கேற்றோமோ அதெல்லாம் கண்டிப்பா நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்குங்க. இது நான் அனுபவ ரீதியா சொல்றேன். 2018 தான் நான் ஃபர்ஸ்ட் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன், மார்கழி மாசம். அது பிரம்ம முகூர்த்த பூஜைன்றது எனக்கு தெரியாது, ஆண்டாள் விரதம் அப்படின்றது தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போல்லாம் வந்து யூடியூப்லாம் அதிகமாக பார்த்தது கிடையாது, அதிகமாக இல்லை, பார்த்ததே கிடையாது. இதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. கோயிலில் வந்து ஐயர் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் நிறைய இந்த ஆன்மீக சொற்பொழிவார்கள்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆண்டாள் விரதம் இருந்தேன் 48 நாள், மார்கழி மாசம். ரொம்ப கைகூட பலனை நான் பார்த்தேங்க. 100க்கு 100% எனக்கு அப்படியே நடந்துச்சு. நான் வேண்டதுக்கு 30 முக்கோடி தேவர்களையும் நம்ம இந்த டைம்ல வழிபடலாம். நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை கண்டிப்பா நம்மளுக்கு கடவுள் நிறைவேற்றி தருவாரு, அதை சரி பண்ணி தருவாரு. இதை சிம்பிளா சொல்லணும்னா, எதை நம்ம அடையணும்னு நினைக்கிறோமோ அதை நமக்கு சாதகமாக்கி தரதுதான் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு. இதை பெண்கள் தான் செய்யணுமானா கண்டிப்பா இல்லை, ஆண்களும் செய்யலாம். மாதவிடாய் டைம்ல நம்மளால விளக்கேற்ற முடியலன்னா நம்மளுடைய கணவர் ஏற்றலாம். இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு நம்ம பண்றதுனால நம்ம குடும்பம் ரொம்ப சந்தோஷமாகவும் நம்மளும் அடுத்தடுத்து மிக உயர்ந்த நிலையை நோக்கி செல்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.